ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுஹாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சுவையான பருப்பு உருண்டை குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 2 லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம். புளியை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஊற வச்சுக்கலாம். 1/4 கிலோ சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1/4 கிலோ தக்காளி, 5 பச்சை மிளகா, 1 கைப்பிடி அளவுக்கு உரித்த பூண்டு, 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 2 மூடி தேங்காய் பால், உருண்டைக்கு தேவையானது 1/4 கிலோ துவரம் பருப்பை 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். 2 பச்சை மிளகா, 1 கைப்பிடி அளவு இஞ்சி, 1 கைப்பிடி அளவு பூண்டு, 1 ஸ்பூன் சோம்புத்தூள், 1 கப் சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, 1 கப் துருவன தேங்காய், 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் போட்டுக்கலாம். கடாய் நல்லா சூடான அப்புறம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்ச அப்புறம் கூடவே 5 பச்சை மிளகா, அது கூடவே 1 கைப்பிடி அளவு உரித்த பூண்டு சேர்த்துட்டு 2ஐயும் வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின அப்புறம் 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. அது கூடவே நார்மல் சைஸ் 4 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஊற வச்சுருந்த புளியை கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கரைச்சி எடுத்துட்டு இன்னொரு பாத்திரத்தில் இதை வடிகட்டிக்கலாம். நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வடிகட்டி எடுத்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது கரைச்சி வச்சுருந்தா புளி தண்ணியை சேர்த்துடலாம். அது கூடவே நமக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், கூடவே தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். டேஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா இப்போ கொதிக்குது. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம். அடுத்ததாக உருண்டை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 பச்சை மிளகா, அடுத்து ஊற வச்சுருந்த பருப்பை தண்ணி நல்லா வடிகட்டிட்டு பருப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். தண்ணிலாம் எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. அது கூடவே தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு அரைஞ்சி வந்திருக்கு. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அது கூடவே கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அது கூடவே துருவன தேங்காயும் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், காரத்துக்கு ஏற்ற போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சு எடுத்துட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். நமக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி நார்மல் சைஸ்லேயே பிடிச்சிக்கலாம். ஏன்னா வெந்தால் இன்னும் பெருசாகிடும் இதை விட. இந்த மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். குழம்பு நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு.
எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம உருட்டி வச்சுருக்கிற பருப்பு உருண்டையை சேர்த்துடலாம். குவான்டிட்டி கொஞ்சமாக இருந்தால் பரவாயில்ல, ஒரேடியே சேர்த்துடலாம். நமக்கு வந்து அதிக குவான்டிட்டிங்கிறதுனால 2 டைமாக சேர்த்துக்கிறேன் நான். ஃபஸ்ட்டு 10 உருண்டையை போட்டுட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். இந்த மாதிரி உருண்டை நல்லா வெந்து மேலே வந்துருச்சு. இந்த டைமில் மீதி இருக்கிற உருண்டையை சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் 2 நிமிஷம் வச்சுட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. உருண்டையும் நல்லா வெந்து மேலே வந்துடுச்சு. இந்த டைமில் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ பார்க்க விரும்புனீங்கன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவுடன் சந்திக்கலாம். டாடா பாய், see you.